ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேக்கப் பிளேயராக தான் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15 பிளேயர்ஸ்குள்ள ஸ்குவாடுக்குள்ளே வரப்போகிறதா தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றி வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஆமாங்க, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அயர்லாண்டை சூப்பராக அடித்தாங்க. பாகிஸ்தான் எதிராக ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் சூப்பராக வின் பண்ணாங்க. அதுவும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராலாம் இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செமையாக போட்டார். தனியாக ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம கோலி, ரோஹித், ஹர்திக் பாண்டியா பற்றி பேசினாலும் ஒரு தனியாலாம் பும்ரா போலிங்கில் கலக்கிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவலில் அடுத்த போட்டி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா தகவல் வெளியே இருக்குங்க அஃபிஷியலாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவம் தூபே ரொம்ப ஒஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காருங்க. போலிங்கும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு போடல, பேட்டிங் ரொம்ப சுமார். ஃபீல்டிங் லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, கேட்ச்லாம் விட்டார். அந்த கேட்ச்லாம் விட்டது எப்படி சொல்கிறது, அவர் கொஞ்சம் ஆடிட்டு இருந்தார்னா மேட்சே போயிட்டுருக்கோம். அதனால் எப்படியும் நம்ம இந்தியா பவுலர்ஸ் காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லலாம். சிவன் தூபே ஜஸ்பிரீத் பும்ரா அந்தளவுக்கு போட்டார். அதனால் சிவன் தூபே ஃபார்ம் இல்லை. ஏன்னா ஐபிஎல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செம ஃபார்மில் இருந்தார். செகண்ட் ஹாஃப்லேருந்து அவர் சுத்தமாக ஃபார்ம் இல்லை. அவர் எதற்கு வச்சுக்கிருக்காங்கன்னா இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா ரன்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த டைமில் இவர் இறக்கி விட்டால் டாமினேஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் இவர் எடுத்தாங்க. இவர் அந்தளவுக்கு எதுவும் பண்ணலை. அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் கண்டிப்பாக அடுத்த இதில் பிளேயிங் லெவலே வரத்துக்கு சான்ஸ் இருக்குதா சொல்லிட்டு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிங்கு சிங்கை அந்த 15 பிளேயருக்குள்ள ஸ்குவாடில் எடுக்காதது ரொம்ப பேர் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அவர் எடுக்கல, நல்ல பிளேயரு, வெறும் ஐபிஎல்லை மட்டும் பார்த்து எடுக்காதீங்க, இந்தியாவுக்கோசம் நல்லா விளையாடி இருக்கார் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. கரெக்டு தான். ஆனால் அவரை திருப்பி எடுத்துகிட்டு வரதா தகவல் வெளியே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குதுங்க. ஏன்னா ரிங்கு சிங் உண்மையும் நல்ல பிளேயருங்க, குட் ஹிட்டருங்க. சிவன் தூபே கம்பேர் பண்ணால் இவர் நல்ல ஒரு ஹிட்டிங்க. ஃபீல்டிங்கு சிவன் தூபேயோட பெட்டராகவே ஃபீல்டிங் பண்ணுவார். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரிங்கு சிங்குக்கும் சிவன் தூபே ஓவர் போடுவார், அதுதான் ஒன்றுங்க. ஆனால் இப்போதைக்கு அவர் போலிங்கு தேவைப்படுற மாரிலாம் இல்லை. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர்லாம் இருக்கார், 6 போலிங் ஆப்ஷன்லாம் இருக்குது. இவர் இல்லைனாலும் பரவாயில்ல, போலிங் வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. அடுத்து வரதெல்லாம் சின்ன டீமு தான். அதனால் நம்ம ரிங்கு சிங் இருந்தார்னா கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி ஆடுறதுக்கு யூஸ் ஆவார், இல்லை ஃபினிஷிங்கில் சூப்பராக ஹிட்டிங் அடிப்பார். அதனால் நம்ம ரிங்கு சிங்கை கண்டிப்பாக அடுத்த மேட்ச் பிளேயிங் லெவலில் இறக்கி விட்டு அவரோட டேலண்ட்டு வெளிப்படுத்தினா தான் இந்த இப்படியோ நம்ம சூப்பர் 8 குவாலிஃபைட் ஆகிடுவோம். அடுத்து சூப்பர் 8 ஃபைனல் சுட்டு பெரிய மேட்ச் இருக்குது. அதுக்கான பிளேயிங் லெவல் கரெக்டாக நம்ம செட் பண்ணோம். அதனால் நம்ம ரிங்கு சிங் திருப்பியும் இந்திய அணியில் எடுத்துகிட்டு வரதா தகவல் வெளியே இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் ரிங்கு சிங் சிவன் துபேக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிளேயிங் லெவலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ரிங்கு சிங் பிடிக்குமா? மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தான் ரிங்கு சிங் பிடிக்குன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.